வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பல பெண்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் அவேர்னஸ். டாக்டர் கன்சல்டேஷன் அவசியம்தான், ஆனால் பேசிக் தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது பார்ட் 1ல் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங் அண்டு நாசியா. அப்படின்னா மார்னிங் சமைக்கும் போதோ இல்லை ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஸ்மெல் பிடிக்காம போனாலோ சில பேருக்கு குமட்டல் மாதிரி இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங் வந்துடும். இதுதான் மார்னிங் சிக்னஸ். நெக்ஸ்ட்டு டயர்ட்னஸ். நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தோமோ அந்த அளவுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் படுத்து இருக்கும் போலயே இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் சோம்பேறியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூட் ஸ்விங்ஸ். அளவு கடந்த சந்தோஷமும் அளவு கடந்த கோபம், சோகம், அழுகை, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். நம்ம நார்மலாக இருக்கும்போது 1 ஹவருக்குள்ளே 2 டைம்ஸ் யூரின் போகிறோம்னா ப்ரெக்னென்சி டைமில் 4 or 5 டைம்ஸ் போகிற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நீங்கள் எழுந்திரிக்காமல் தூங்குற பர்சனாக இருந்தால் அந்த டைம் அடிக்கடி எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒன் மிஸ்டு பீரியட்ஸ். அதாவது நம்ம பீரியட் ஸ்டேட்டில் பீரியட்ஸ் வராமல் தள்ளி போகிறது. இது எல்லாமே நார்மலான சிம்டம்ஸ், ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் கொஞ்சம் அவசியம். இப்போது பார்ட் 2ல் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கேர் அண்ட் டிப்ஸ் எல்லாம் பேசிக்காக உள்ளதை சொல்கிறேன். பேலன்ஸ்டு டயட், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்துலேயும் அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடணும். ஏன்னா குழந்தைங்க வளர்கிறதுக்கு முக்கியமானது அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட் தான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன். ரொம்ப முக்கியமான ஒன்று தண்ணி தான். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சியில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் சொல்கிறேன். ஸோ தண்ணி நிறையா குடிங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலர் எக்ஸசைஸ். 5 மந்த்துக்குள்ளே இருக்கீங்கன்னா மெடிடேஷன் பண்ணலாம், குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. 7 மந்த்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சேஃபாக எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. வாக்கிங், யோகா, லைட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி யோகாலாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. யோகா பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். இதுவும் ப்ரெக்னன்சி டைமில் முக்கியமான ஒன்று. 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல தூக்கமாக இருக்கணும். நம்ம தூங்கும்போது தான் பேபி நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் பேக்கெட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணவு, தூக்கம், ஹாப்பினஸ் இது எல்லாமே ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பார்ட் 3ல் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி மெடிக்கல் கைடன்ஸ்லாம் சொல்கிறேன். டாக்டர் சொல்கிற டேட்டுக்கு நம்ம ரெகுலராக செக்கப் போகணும். 1 வீக் நமக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும், நெக்ஸ்ட் வீக் அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் செக்கப் ரெகுலராக போங்க. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ். டாக்டர் கொடுக்குற அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் எந்த டைமில் போட சொல்கிறாங்களோ கரெக்டாக டேப்லெட் போடுங்க. நம்ம என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் டேப்லெட் முக்கியம்தான். நீங்களாக டேப்லெட் எடுத்துக்காதீங்க, டாக்டர் சொல்கிற டேப்லெட் போடுங்க. நெக்ஸ்ட்டு வேக்சினேஷன். ப்ரெக்னன்சி டைமில் 3 and 5 month 2 டைம் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் அண்ட் ப்ரெஷர். நீங்கள் செக்கப் போகிறப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலே வெயிட் ப்ரெஷர்லாம் ரெகுலராக பார்ப்பாங்க. அதுக்கு தான் செக்கப் மிஸ் பண்ணாமல் போங்கன்னு சொன்னேன். ஏன்னா வெயிட் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைமில் செல்ஃப் மெடிசன் பண்ணக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் தான் ஃபைனல். இது எல்லாமே பேசிக் டிப்ஸ் மட்டும்தான். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த கேர் அண்ட் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மெடிக்கல் அட்வைஸ் இல்லை, பேசிக் அவேர்னஸ் மட்டும்தான். ப்ரெக்னன்சிக்கு எப்போவும் உங்கள் டாக்டரை அப்ரோச் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலேயே காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.